எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்குதான் பேஸ்புக்ல பார்த்தேன், ஒரே லைவ் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் போராட்டத்துல இருக்கேன், மெரினா போராட்டத்துல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கிறேன், போராட்டம் தொடங்க போறோம், அது பண்ண போறோம், இது பண்ண போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதாவது யோசிக்கிறீங்களா நீங்களா? ஏண்டா, அவன் ஏதோ விவசாயி, அவன் சோறு போடணும் அப்படின்றதுக்காக அவன் போய் டெல்லியில 20 நாளா போய் நின்றுட்டு இருக்கான். அதுக்காக நீ அவனுக்கு போய் போராட்டம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறதுன்றது ரொம்ப கேவலமா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா எப்படி சொல்றது, முட்டாள்தனமா இருக்கு உங்களெல்லாம் பார்த்தா. அவன் என்னன்னா மீம் கிரியேட்டர் ஆகுனா போட்டுட்டு இருக்கான், ஓவர் நான் வந்துட்டேன், திருப்பி போராட்டத்துக்கு வந்துட்டேன், ஓவர் இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அந்த சைடு ஒரு கேங்கு, நாங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்களுக்கு போலீஸ் பெர்மிஷன் தரணும். போலீஸ் அடிப்பான்டா, போலீஸ் உன்னை போட்டு அடிப்பான். எதுக்கு போராட்டம் பண்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் ஒண்ணு சொல்லுவான், சரி ஓகே பால் குடிக்கணும், காலைல காஃபி குடிக்கணும், அதனால வந்தோம். நமக்கு பொங்கல் லீவு, அப்படியே இன்னும் ஒரு 10 நாள் சேர்ந்து லீவ் போட்டா நமக்கு லீவ் வரும், நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றனால நம்ம மட்டும் கொஞ்சம் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணிட்டோம். சரி ஓகே, இது நமக்கு தான் எக்ஸாம் இருக்கே, நம்ம எக்ஸாம் பண்ணணும், நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் லீவுனா ஊருக்கு போகணும், பாட்டி வீட்டுக்கு போகணும், தாத்தா வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா போராட்டம் பண்றேன், அது பண்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்க மறுபடியும் என்ன வந்திருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க போராட்டத்துக்கு வந்துருவோமா? இத்தனை நாளா அவனுங்க எலிக்கறி சாப்பிடுறவனுங்கடா, அங்க எலிக்கறி சாப்பிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நீங்க ஏன் போராடணும்? அவனுக்கு என்ன அப்படி கிழிச்சிட்டாங்க? அவங்க சோறு போடுறானுங்க, அவ்வளவுதான். சோறு போடலன்னா என்ன, சோறு தீந்து போயிடும். சோறு தீந்து போச்சுன்னா மிக்சர் தின்னுவோம், மிக்சர் தின்னா பண்ணு தின்னுவோம், பண்ணு தின்னா வறுக்கி தின்னுவோம். இதுக்காக நம்ம ஏன் போராடணும்? அது அவனுங்க உடமை, அவனுங்க இஷ்டம். அது அவனுக்காக நம்ம போய் தொங்கிட்டு இருக்க வேணாம். அவனுக்கு யாருடா? அவனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்க படுத்து கண்ணா, அவனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்க வெயில கண்ணா, என்னடா நமக்கு என்ன? நம்ம வேலை இப்போ எக்ஸாம் வந்திருக்கு, எக்ஸாம் வச்சிருக்காங்க, எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம முடிச்சுட்டு நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கோ நம்ம ஃப்ரெண்டு கூடயோ ஜாலியா சுத்தணும், அவ்வளவுதானே. அதுக்காக சும்மா போராட்டம் பண்றேன்னு திருப்பி ஆரம்பிக்கிறது என்ன? இன்னைக்குதான் பார்த்தேன், 5 லட்சம் பேர் ஒரே நேரத்துல மெரினால கூப்பிட்டீங்களாம. இன்னும் ஒரு 5 லட்சம் பேர் என்ன பண்ணீங்க? தோசை சுட்டுட்டு இருந்தீங்களா? எதுக்குடா போராட்டம் பண்றீங்க? ஏன் போராட்டம் பண்றீங்க நீங்க? முதல்ல எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாவே தெரியல. போராட்டம் என்ன விவசாயிக்காகவா? அவன் அப்படி செத்து போனா நமக்கு என்ன? அவன் அப்படி கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? அவன் அப்படி கஷ்டப்பட்டா நமக்கு என்ன? அவன் அப்படி செத்தா நமக்கு என்ன? நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம ஜாலியா இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி என்ன பண்றீங்க? லைவ் போயிட்டு நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் நீ பாத்தீங்களா ப்ரோ? வேணாம் ப்ரோ, யாரா இருந்தாலும் பாத்தீங்களா ப்ரோ லைவ் போயிட்டு ப்ரோ. போ, நான் சொல்றேன், போ முதல்ல போ. சும்மா இஷ்டத்துக்கு என்ன இப்ப சொல்லாம எப்ப சொல்றது? இப்ப சொல்லாம சரி, கொஞ்சம் கேமரா நீ போடா, கதா சொல்றான் வெளில சொல்றான். நமக்குலாம் ஹிப்ஹாப் தமிழன் ஆதிதான் லாய்க்கி. அவர் பாட்டு போட்டா, அவர் வீடியோ போட்டா டக்கரு 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 டக்கருன்னு பாட்டு போட்டா வந்துரும். எல்லாம் கிளம்பி ஓகே போராட்டம் பண்ணோம், மாடுனா இப்படி, இதுனா இப்படி, மண்ணுனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். பீட்டா ஒழிகன்னு கத்துவோம். ஆமா, இப்போ கோவம் வருதா? கோவம் வரணும், ஏன்னா நம்ம தமிழன், நமக்கு கோவம் வரணும். எவ்வளவு நாள் அடிப்பாங்க நம்மள? எத்தனை பேரா போட்டு மிதிப்பாங்க நம்மள? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்றதுக்கு 20 நாள் ஆச்சு. 20 நாள் அவங்க செத்துட்டு இருக்கான், எலிகறி சாப்பிடுறான். அவன் எக்கேடு கட்டி எருக்கமலை போனா நமக்கு என்ன? விஜய் படம், அஜித் படம், சூர்யா படம், விக்ரம் படம், கார்த்தி படம், ரஜினி படம், கமல் படம் போறான். ஃபர்ஸ்ட் ஷோ கியூல போய் நிக்கிறோம். விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா வர்றதுக்கு ஆள் இல்ல.
இன்னைக்குதான் மீம் கிரியேட் பண்றோம். இத்தனை நாள் கான்செப்ட் என்ன கான்செப்ட் என்ன மச்சான்? இத்தனை நாள் டப் மேட்ச் டப் ஸ்மாஷ் நம்மளும் தான் போட்டோம். ஏதோ ஒரு கான்செப்ட் புதுசா இப்ப ட்ரெண்ட்ல இருந்துச்சு, ஹெலிகாப்டர் மாப்பிள்ளை. அப்பவே போயிட்டான் வாங்க, அங்க போய் அவன் இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கான் நமக்காக, நம்ம உழைப்புக்காக, நம்ம உடைமைக்காக, நம்ம உயிருக்காக, நம்ம மண்ணுக்காக. அவன் அங்க போய் நின்றுட்டு இருக்கான். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? கபாலி நேற்று 250 நாளாம். கபாலி நேற்று 250 நாள்னா பால் அபிஷேகம். பைரவ 75 நாள். அதான் விஜய் அஜித் வந்துச்சுன்னா பால் அபிஷேகம் பண்றது, கியூல நிக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம் எல்லாத்தையும். ஆனா நம்ம உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்துன விவசாயி. இப்ப விஜய் 2014 கத்தி படம் ரிலீஸ் பண்ணும்போது விவசாயிய பத்தி பேசினாரு. அவர் எவ்வளவு அழகா சொன்னாரு, அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நம்ம ஏன் நிக்கா பண்ணல? இன்னைக்கு விவசாயிக்கு ஒன்னா நம்ம ஏன் குரல் கொடுக்கல? நம்ம தானே யங்ஸ்டர்ஸ், நாலு இந்தியா நம்ம தான் குரல் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எவனுமே கண்டுக்காம 20 நாள எதுவுமே பேசாம இஷ்டத்துக்கு இன்னைக்காவது கோவம் வரணும். எக்ஸாம்லாம் முக்கியம் கிடையாது, சோறு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் கிளம்பி வெளிநாடு போவோமா? வெளிநாடு மாத்திரை போட்டுக்குமா? ஜப்பான்ல அரிசி மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கான், பிளாஸ்டிக் மாத்திரை, பிளாஸ்டிக் முத்திரை. அதெல்லாம் சாப்பிட்டு சாவலான்றீங்களா? கஷ்டப்படுறான்டா அவன், அங்க போய் நின்றுட்டு இருக்கான்டா, செத்துட்டு இருக்கான்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும். இன்னைக்குதான் அக்கறை வந்திருக்கு, இந்த அக்கறை முன்னாடியே வந்திருக்கணும். எல்லாரையும் கோபமா பேசினதுக்கு நம்ம மன்னிச்சிருங்க. இனியும் நமக்கு நேரம் இல்ல. படிப்பு இதெல்லாம் முதல்ல மூட்டை கட்டி வச்சுட்டு எல்லாம் கிளம்பி இறங்குங்க. போராட்டத்துக்கு இறங்குறோம், சும்மா மிரட்டி விடுறோம். யார் என்ன பண்ணாலும் சரியா நம்ம போறோம். கட்டிங்களா வாட்ஸ்அப், பேஸ்புக், மெசேஞ்சர் எல்லாத்துலயும் பண்றோம்டா போராட்டத்தை. ஸ்கூல் வால ஒரு பொண்ணு லவ் பண்றோம், போய் நிக்கிறோம் அவங்களுக்காக. அப்படியே 1 மணி நேரம் நிக்கிறோம், 1 மணி நேரம். நமக்கு சோறு போட்டாங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து, நம்மள பெத்து எடுத்ததுல இருந்து நமக்கு சோறு போடுறாங்க. அவங்க நமக்கு சோறு போட்டுருக்காங்கடா, சத்தியமா சொல்றேன்டா. இங்க நம்ம ஒண்ணு சரியில்லைன்னு வச்சுக்க, எல்லாருமே நம்ம போட்டு அடிப்பான், எல்லாரும் நம்ம சாப்பிடுவான், மிதிப்பான். எமோஷனல் கிடையாது. நான் ஃபீலிங் நாட் எமோஷனல். நான் ஒன்னும் இந்த சென்டிமெண்ட்டுக்காக இந்த வீடியோ பேசணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஆதங்கம் இருக்கு. 20 நாளா அவங்க போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த ஒரு போராட்டத்துக்காக. ஹைட்ரோ கார்பன் இன்னைக்கு சைன் பண்ணிட்டான்னு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் காமன் ப்ரொஃபைல் பிக்சர்னா இதை வைக்கிறவன், இதை வச்சாதான் உங்களுக்கு நீங்க தூய தமிழன், நீங்க உணர்ச்சி மிகுந்த தமிழன் அப்படிலாம் சொல்றீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சாதான் உண்மையான தமிழனா? வீதியில இறங்கி போராடணும், அவன் தான் உண்மையான தமிழன். காட்டுனால ஜல்லிக்கட்ட நம்மளை பார்த்து அதிர்லாம் எல்லாம் உண்மை. நம்ம உண்மைக்காக என்னைக்கும் போராடணும், உண்மைக்காக இல்லடா. நம்ம நியாயமா உண்மையா தமிழனுக்காக, விவசாயிக்காக நம்ம போராடிதான் ஆகணும். இது நம்மளோட கடமை. யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு தமிழனாக, ஒரு யங்ஸ்டரா நம்ம நிக்கிறோம். நம்ம பாட்டி தட்டு எடுத்தோம், தட்டு கழுவணும். நைட்டு பகல் நின்னா இன்னைக்கு நிக்கணும். மாட்டை விட இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஜல்லிக்கட்டுக்கே நின்று இன்னைக்கு நிக்கணும். இதுக்கு எல்லாரையும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் வெளில போங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன், ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதை விட 1000 மடங்கு இதுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒண்ணு திரண்டு நிக்கணும். அத்தனை பேர் நம்மள அடிச்சாலும் சரி, நம்மள அத்தனை பேர் ஜெயில தூக்கி போட்டாலும் சரி, மண்ணுக்காக, விவசாயிக்காக போராடணும். நிக்கிறோம். கட்டுறா வாட்ஸ்அப், பேஸ்புக்ல